ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் கல்வி விஜய் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் ஆயிருக்கு. எல்லாம் உங்களால், சரிங்களா? ஸோ கல்வி விஜய் ஃபேமிலியான நீங்க தான் வந்து நம்ம சேனலை வளர்த்து விட்டுருக்கீங்க. இதே போல சப்போர்ட்டிவா அடுத்து 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 நீங்க முன்னேற்றத்தை கொடுத்து சேனலோட க்ரோத்க்கு பெருசா ஹெல்ப் பண்ணுவீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோல 11th பிசிக்ஸ் குவார்டர்லியில் எந்தெந்த 5 மார்க் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் நம்ம குவார்டர்லி எக்ஸாம்ஸில் 25 அவுட் ஆஃப் 25 ஈஸியாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் 70 மார்க்ஸ்க்கு வருது பிள்ளைங்களா. அந்த 70 மார்க்ஸில் உங்களுக்கு 25 மார்க்ஸ்க்கு 5 மார்க் கொஸ்டின்ஸ் வருது. ஸோ 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து ஏஆர்பின்ற சாய்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 10 கொஸ்டின்ஸ் எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்படி நான் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் நடந்த குவார்டர்லி எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர், ஆஃபர்லி எக்ஸாம்ஸ் கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர் அண்ட் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாம் பார்த்தது மட்டும் இல்லாம குவார்டர்லி, ஆஃபர்லி, ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் பார்க்க முடியலனாலும் ஒரு 12ல இருந்து ஒரு 15 டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் எதெல்லாம் ரிப்பீட்டடா வருது அது எல்லாத்தையும் எடுத்து அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பப்ளிக்ல என்ன கேட்டிருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம் 2 பேருக்கும் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல. உடனே வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுல நிறைய முக்கியமான உங்களுக்கு தகவல்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பா தொடர்ச்சியா பாருங்க. பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி இப்பயே படிக்க ஆரம்பிச்சிருங்க. எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் நிறைய நாள் இருக்கு. அதுக்குள்ள எதுக்கு நீங்க குவார்டர்லிக்கு இம்பார்ட்டன்ட் போட்டீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு நல்லா புரியுது. நெருக்கத்துல போட்டீங்கன்னா கண்டிப்பா நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்ல நீங்க ஒரு பாதி கொஸ்டின்ஸ் தான் படிக்க முடியும். ஸோ இப்பயே சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்பல இருந்து நான் சொன்னக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே முதல்ல முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்தால் மற்ற கொஸ்டின்ஸ் படிங்க. எனக்கு என்ன பொறுத்தவரையும் மற்ற கொஸ்டின்ஸ் பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸ் படிச்சீங்கன்னாவே 25க்கு 25 100% ஸ்கோர் பண்ணுவீங்க பிள்ளைங்களா. நான் கேரண்டி. கல்வி விஜய் சேனல்ல போட்ட இம்பார்ட்டன்ட் படிச்சு ஃபர்ஸ்ட் மிட்டம்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணேன்னு சொல்லிட்டு 11th ஸ்டாண்டர்ட் எல்லாருமே கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் இந்த நேரம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கீழே ஹைப்னு ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு விருப்பப்பட்ட பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. 11th வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதை விட முக்கியமான விஷயம் பிள்ளைங்களா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்துருவோம். போர்ஷன் சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 6 குவார்டர்லிக்கான இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ். 11th physics 5 mark question quarterly exam most important question. Chapter 1ல explain the uses of screw gauge and vernier caliper in measuring smaller distances. Write your note on triangulation method. அதாவது first question. அதுக்கடுத்து second question types of errors. fifth question principle of homogeneity of dimensions. இது மூணுமே இம்பார்ட்டன்ட். அந்த மூணுத்துல செகண்ட் கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். நீங்க ஸ்லோ லேர்னர்ஸா இருக்கீங்கன்னா இந்த செகண்ட் கொஸ்டினை கண்டிப்பா படிங்க. இது ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான ஒரு இம்பார்ட்டன்ட். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த பிடிஎஃப்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே படிக்க பாருங்க. இந்த செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பப்ளிக்ல 100% வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அடுத்தது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சாப்டர் 1ல குறைந்த தொலைவை அளப்பதற்கு பயன்படும் திருகு அளவி மற்றும் வெர்னியர் அளவி பற்றி விவரி. நீண்ட தொலைவுகளை அளக்கும் முக்கோண முறை, ரேடார் முறை பற்றி குறிப்பிடுக. பிழைகளின் வெவ்வேறு வகைகளை விளக்குக. பரிமாணத்தின் ஒருபடித்தான நெறிமுறை என்றால் என எடுத்துக்காட்டு தருக. இதுல செகண்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சொன்னது புரியுதுங்களா? ஸ்லோ லேர்னர்ஸ்க்கு மட்டும் அந்த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சொல்றத படிங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதுல இருக்கிறது எல்லாத்தையும் படிங்க. ரொம்ப குறைச்சலா கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். வெறும் டாப் 20 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். சாப்டர் 2ல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக படிங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட். derive the kinematics equation of motion for constant acceleration. The third question very 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 important. இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. derive the expression for centripetal acceleration. வெக்டர் கூடுதலின் முக்கோண விதியை விரிவாக விளக்கவும். ஸ்கேலார் மற்றும் வெக்டார் பெருக்கல்களின் பண்புகள். மாறாத முடுக்கம் பெற்ற பொருளின் இயக்க சமன்பாடுகள். மைய நோக்கு முடுக்கத்திற்கான கோவையை பெறுக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 3ல prove the law of conservation of linear momentum பார்த்துக்கோங்க. explain the motion of block connected by a string in vertical motion, horizontal motion. Explain the similarity and differences of centripetal and centrifugal forces. Describe the method of measuring angle of repose.
எக்ஸ்பிளைன் த நீட் ஃபார் பேங்கிங் ஆஃப் ட்ராக்ஸ். இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3rd கொஷினும் 6th கொஷினும் பப்ளிக்லேயே கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் நிறைய ரிவிஷன், குவார்டர்லி, ஆஃபர்லி எல்லாத்துலேயும் வந்து மோஸ்ட்டாக கேட்டிருந்தாங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையுமே 3rd கொஷினும் 6th கொஷினும் நல்லா படிச்சுக்கோங்க. நேர்கோட்டு உந்தமாரா விதியை நிரூபி, மெல்லிய கம்பி நூலினால் இணைக்கப்பட்ட கனப்பொருட்களின் இயக்கத்தை செங்குத்து கிடைமட்ட திசையில் விவரி, மைய நோக்கு மற்றும் மைய விலக்கு விசைகளுக்கு இடையேயான ஒத்த வேறுபட்ட கருத்துக்களை விவரி. இதில் இந்த 3rd கொஷின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்லோ லேர்னர்ஸ் படிச்சுக்கோங்க. 6th கொஷினும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். சறுக்கு கோணத்தை கண்டறிவதற்கான சோதனையை சுருக்கமாக விவரி, வளைவு சாலைகளின் வெளி விளிம்பு உயர்த்தப்பட்டிருப்பதன் நோக்கம். ஸோ இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது சாப்டர் 4ல் பார்த்தீங்கன்னா explain with graphs the difference between work done by constant force and by a variable force. First question very very important, slow learners கண்டிப்பா படிக்கணும். Second question state and explain work energy principle, இதுமே slow learners கண்டிப்பா படிச்சுக்கணும். அடுத்தது arrive at an expression of for power and velocity, arrive at an expression for elastic collision in one dimension and discuss various cases. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும். ஸ்லோ லேர்னர்ஸ் கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 2 படிக்க ட்ரை பண்ணுங்க. தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மாறா விசை மாறும் விசையால் செய்யப்பட்ட விலைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை வரைபடங்களுடன் விளக்குக. இது ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். வேலையாற்றல் தத்துவத்தை கூறி விளக்குக. இது ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். திறன் மற்றும் திசைவேகத்திற்கான கோவையை தருவி, ஒரு பரிமாண மீட்சி மோதலில் பொருட்களின் திசைவேகத்திற்கான சமன்பாட்டை தெரிவித்து அதன் பல்வேறு தேர்வுகளை விவரி. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாப்டர் 5ல பார்த்தீங்கன்னா derive the expression for moment of inertia of a rod about its center and perpendicular to the rod. ஸோ இந்த கொஷின்ஸ் உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். derive the expression for moment of inertia of a uniform ring about an axis passing through the center and perpendicular to the plane. state and prove parallel axis theorem, இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 8th கொஷின். அதே மாதிரி state and prove perpendicular parallel axis theorem, perpendicular axis theorem ரெண்டுமே நல்லா படிச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஸ்கஸ் ரோலிங் ஆன் இன்க்ளைன் பிளேன் அண்ட் அரைவ் அட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் த ஆக்சலரேஷன். ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னாலும் இதில் 4th கொஷினும் 8th கொஷின் 9th கொஷினும் ஸ்லோ லேர்னர்ஸ் படிச்சுக்கோங்க. 4th கொஷின் ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக படிங்க. தண்டு ஒன்றின் நிலைம திருப்பு திறனை. அதுக்கடுத்து 5th ஒன் சீரான வளையத்தின் மையம் வழி செல்வதும் தளத்திற்கு செங்குத்துமான அச்சை பற்றிய நிலைம திருப்பு திறனுக்கான சமன்பாடு. இணை அச்சு தேற்றத்தை கூறி நிரூபிக்க, செங்குத்து அச்சு தேற்றத்தை கூறி நிரூபிக்க. இந்த 8th 9th ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். சாய்தளத்தில் உருளுதலை விவரி மற்றும் அதன் முடுக்கத்திற்கான சமன்பாட்டை பெறுக. லாஸ்ட் சாப்டர் வந்துட்டோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. கீழே கமெண்ட் கொடுக்குற இடத்துல உங்களுக்கு ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும். நம்ம சேனலுக்கு ஹைப் பண்ணி பாயிண்ட்ஸ் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஹைப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டெலகிராமோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. சாப்டர் 6ல் பார்த்தீங்கன்னா டிரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் எஸ்கேப் ஸ்பீடு, எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் ஆஃப் ஜி வித் லாட்டிடியூடு, அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த வேரியேஷன் ஆஃப் ஜி வித் ஆல்டிடியூட். இந்த ஆல்டிடியூட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். நிறைய டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க, பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த variation of g with depth from the earth surface, இதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9th கொஸ்டின் ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக படிக்கணும். மற்றவங்க எல்லாமே படிக்கணும். விடுபடு வேகத்திற்கான கோவையை தருவி, உயரத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும், குறுக்கு கோட்டை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும், புவியின் ஆழத்தை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும். இந்த 9th கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்லோ லேர்னர்ஸ் கண்டிப்பாக இந்த குறுக்கு கோட்டை பொறுத்து ஜி எவ்வாறு மாறுபடும் இந்த கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் சொன்னக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே சாப்டர் 1லேருந்து சாப்டர் 6 வரையும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் டிஸ்ட்ரிக்டில் குவார்டர்லியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது போக இதில் எதெல்லாம் பப்ளிக்கில் அடிக்கடி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ தயவு செஞ்சு இதில் இருக்க ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாமல் படிங்க. நான் செலக்ட் பண்ண கொடுத்த கொஸ்டின்ஸை ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிறவங்க, என்னால் டீட்டெயில் படிக்கவே முடியாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய கொஸ்டின்ஸை படிங்க. கண்டிப்பாக நீங்கள் இதில் இருந்து ஒரு 4 கொஸ்டின்ஸ் இல்லை 3 கொஸ்டின்ஸ் உங்களை குவார்டர்லியில் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். 100% 4 கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட ஒரு 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஈஸியாக 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டாப்பர்ஸாக இருக்கவங்க இதில் இருக்க எல்லா கொஸ்டின்ஸும் படிச்சிட்டிங்கன்னா 5 out of 5 கொஸ்டின்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் 25 மார்க்ஸ் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸை எல்லாத்தையும் நல்லா படிங்க, ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள். நாம் சொன்ன கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மிட் டர்மில் வந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இதே போல் குவார்டர்லியில் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு குவார்டர்லிக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே இதே வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.